الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إذا وضعت الجنازة فاحتملها الرجال على أعناقهم فإن كانت صالحة قالت قدموني قدموني وإن كانت غير صالحة قالت يا ويلاه أين تذهبون بها يسمع صوتها كل شيء إلا الإنسان ولو سمعها الإنسان لصائق رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்துல நாங்க என்னத்தான் முயற்சிகளை செஞ்சாலும் எங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் முடிவாக மௌத்து வரை இருக்கு. துனியால தீனுடைய முயற்சிகளை செஞ்சாலும் சரி, துனியாவுடைய முயற்சிகளை செஞ்சாலும் சரி, நன்மையை செஞ்சாலும் சரி, பாவத்தை செஞ்சாலும் சரி, பெரிய செல்வாக்குகளோட வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் சரி, எல்லா நிலைமையிலையும் மௌத்தங்களே வரையுது, எங்களுக்கு வரையுது. விஷயம் அதிலே தான் இருக்கிறது. மேலாண் சோதனை ஒரு மனிதன் மவுத் இருக்கிறே, அதை வச்சுதான் அவனுடைய நிலையான நிரந்தரமான முடிவில்லாத வாழ்க்கை முடிவு செய்யப்பட போகுது. இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது இதனுடைய காலம் நேரம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ போறோம், ரொம்ப சுருக்கமான ஒரு காலம் தான் வாழ போறோம். எங்களுக்கு இப்ப வாழக்கூடிய காலத்துல இது நீண்ட காலம் மாதிரி விளங்குது. 50 வருஷம் ஆச்சு, அவருக்கு 25 வயசு ஆச்சு, 90 வயசு ஆச்சு, 100 வயசு ஆச்சு. வயசுகளை 100 வயசு அது 100 வருஷத்தை ரொம்ப பெருசா பாக்குறோம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஏனென்றா எங்களுக்கு இந்த 100 வருஷம் பெருசா விளங்குறதுக்கு காரணம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கையாக இருக்கிறதுனால, சிறிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுனால, சில வருட வாழ்க்கையாக இருக்கிறதுனால 100 வருஷம் பெருசா விளங்குது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, என்றைக்கு நாங்க ஆகிரத்தை சந்திப்போமோ அந்த விசாலமான வாழ்க்கையோட இந்த நாங்க இப்ப எதை பெருசு சொல்றோமோ, எந்த 100 வருஷம் எங்களுக்கு பெருசா விளங்குதோ, இந்த 100 வருஷம் அந்த வாழ்க்கையோட வச்சு பார்த்தா ரொம்ப அற்பமாகத்தான் விளங்கும், ரொம்ப சிறுசா விளங்கும். அப்ப கவலை வரும். அல்லாஹ் அந்த காலத்தை பிரயோஜனமா கழிக்க இருந்துச்சு, கொஞ்ச நாள் தானே, ஒரு நாள் தானே, அரை நாள் தானே, அப்படி விளங்கும் அவங்களுக்கு. அங்க போனதுக்கு பின்னால அங்க உள்ள விசாலமான அமைப்பை பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த வாழ்க்கையுடைய அற்பத்தனம் விளங்க வரும். இன்னைக்கு துனியா சின்னது 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 என்றோமே, துனியா கேவலம், துனியா ஒரு ஏமாற்றம், துனியா ஒரு கேலி கூத்து, இது ஒரு மீன் விளையாட்டு சொல்றோம் தானே. குர்ஆன்ல எல்லாம் சொல்லி இருக்கிறான், அதைத்தான் சொல்றோம்.
குர்ஆன்ல படைச்சவன் சொல்லிக்கிறான், அவன் தான் படைச்சவன். அவன் சொல்றான் இது ஒரு கேலி கூத்தப்பா, இது ஒரு வீண் விளையாட்டு, இது ஒரு ஏமாத்தம், இது மனிதனை மயக்கக்கூடியது. மயங்கிறாதீங்க, இதை கண்டு ஏமாந்துடாதீங்க. ஏமாந்தீங்க நஷ்டவாளியாவிடுவீங்க, கை சேதப்படுவீங்க, கவலைப்படுவீங்க. இப்ப படுவதில்லை, ஆனா அப்ப படும். எல்லாருக்கும் கியாமத்துடைய நாளில் எல்லாருக்கும் படும். முஸ்லீம்களுக்கும் படும், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் படும். முஸ்லீம்கள் காபிர்கள் கூட சொல்லுவாங்களா, ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். யாரெல்லாம் காபிர்களாக வாழ்ந்து மௌத்தாவுறாங்களே அவங்க கியாமத்துடைய நாளில சொல்லுவாங்களா, நாங்க எல்லாம் முஸ்லீம்களா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கவலைப்படுவாங்க. வேலை இல்லை அந்த கவலைகள்ல, வேலையே இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த கவலையில. சகராத்துடைய நேரத்துல அந்த ஃபிரௌனுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, அந்த நேரத்துல அவன் சொன்னானே, ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், நான் மூசாட ஹாரூன்ட ரப்ப கொண்டு ஈமான் கொண்டேன். எப்ப கடல்ல மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்துல, அந்த நைல் நதியில மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்துல அவன் சொல்றாரு. முந்தி நல்லா விளங்கப்படுத்தினாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், படை இல்லப்பா அவனுக்கு. எவ்வளோ என்னென்ன ஜாதியில விளங்கப்படுத்தணுமோ எல்லா ஜாதியிலும் எல்லா அமைப்புலையும் விளங்கப்படுத்தினாங்க. அவன் விளங்கி கொள்ள இல்லை. என்றைக்கு ரூஹ பிரியக்கூடிய நேரம் வருவதோ அந்த நேரத்துல சொன்னான் இந்த வார்த்தைய, ஈமான் கொள்றேன் என்றான். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த அவன் வார்த்தையை சொல்ல சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அவன் அந்த நேரத்துல அந்த சொல்ற பேச்சு ஒன்றுக்கும் இல்லாத பேச்சு. கலிமா கல்லா இன்னஹா கலிமா ஹுவ காயிலுஹா. சும்மா உலம்புறான் அவன். அவர் சும்மா உலர்த்துறாரு. நாங்க பேச சிலவங்கள சொல்றோமே, சும்மா அவர் உலர்த்தி கொண்டே தான் இருப்பாரு, அவர்தான் பேச கணக்கு எடுக்கவான். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இது எப்பயோ சொல்ல வேண்டிய பேச்சு. ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன் என்று அவர் முந்தி சொல்லிருக்கணும். இப்படி படகொல கடைசி நேரத்துல அப்பதான் சொல்றாரு. எப்ப மறைவான விஷயங்கள் விளங்க வருவதோ அப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அந்த வார்த்தைக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. பொறுமதியற்ற பேச்சு, சும்மா தேவையில்லாத பேச்சல், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போல கியாமத்துடைய நாள மனிதன் சந்திச்சு அங்குள்ள பிரமாண்டமான மிகப்பெரிய ஏற்பாடுகள், அந்த நிலைமைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல ரொம்ப கை சேதப்படுவான் மனிதன். துனியாட ஹகீகத் விளங்க வரும், துனியாட அந்தரங்கம் விளங்க வரும், துனியாட உண்மை நிலைமை விளங்க வரும் அந்த கியாமத்துடைய நாள். ஆனா விளங்க வந்து வேலை இல்லை, விளங்கி வேலை இல்லை. அப்ப விளங்க வேண்டிய காலம் இப்ப வாழக்கூடிய காலத்துல விளங்கி இருக்கணும், விளங்கி கொள்ள இல்ல. இந்த வெளிரங்கத்தை கண்டு மயங்கினான், இந்த துனியாவை கண்டு ஏமாந்தான், உள்ளத்தை இதுக்கு பறி கொடுத்தான், காலத்தை எல்லாம் இதுக்கு நாசமாக்கினான். எல்லா துனியால முயற்சிகளுக்குரிய லாப நஷ்டம் விளங்குது. துனியாவோட வெளிரங்கத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், துனியாவுடைய அந்த ரங்கத்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ரெண்டையும் விளங்கிக்கோங்க. ரெண்டையும் விளங்கி அதுக்கேற்ற மாதிரி எப்படி நீங்க நடக்கணும் என்றதையும் சொல்லித்தாரான். நாங்க எப்படி துனியால வாழணும், இந்த துனியாவோட எப்படி நடந்து கொள்வோம் என்றதை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடியது அத்தனையையும் நாங்க ஜீனத்தல் லஹா, இந்த பூமியுடைய அலங்காரமாக, பூமியுடைய அலங்கார பொருட்களாக ஆக்கி வச்சிருக்கிறோம். ஏன் நாங்க அப்படி ஆக்கியிருக்கிறோம் என்றா, உங்களைய பார்க்க, உங்களைய சோதிக்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. زين للناس,
ஜீனத்திட வார்த்தை தான் குர்ஆன்ல அல்லாஹ் பாவிக்கிறான் இந்த உலகத்துல நிலைமைகளை விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல. ஸுய்யின லின்னாஸ், இந்த மக்களுக்கு மக்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஹுப்புஷ் ஷஹவாத்தி, ஹுப்புஷ் ஷஹவாத், அவங்களோட உள்ளங்களை கவரக்கூடிய மாதிரி, அவங்களோட உள்ளங்களை இழுக்கக்கூடிய மாதிரி நாங்க சில வஸ்துக்களை அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம். பொதுவாவே துனியா ஜீனத்தா இருக்குது, அதுல சிலரை குறிப்பிட்ட அல்லாஹ் சொல்றான். அதுல முதலாவது ஆரம்பிக்கிறான் எதை கொண்டு? பெண்களை கொண்டுதான். மினன் நிசாஇ வல் பனீன், முதலாவது பெண்கள். உலகத்திலே ரொம்ப கவர்ச்சியான அழகான உள்ளங்களை கவரக்கூடிய மனிதன் எல்லாத்தையும் மறந்து போகக்கூடிய ஒரு வஸ்து தான் பெண்கள். அதனால்தான் பெண்களோட விஷயத்துல ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க. பெண்களோட விஷயத்துல ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில ஹதீஸ் வருது, மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அபர் அலா ரிஜாலி மினன் நிசா, நான் ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமானது எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஃபித்னாக்கள் நிறைய இருக்குது, அதுல பெண்களுடைய ஃபித்னாவை விட கடினமானது எதுவுமே இல்லைன்னா ஆண்களுக்கு. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி, உலகத்துல முதலாவது கொலையே பெண்ணாலதான் உண்டாகுது. முதலாவது அந்த காபீல கொண்டாரு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டும் மக்கள் தான். காபீல் ஹாபீல கொண்ட காரணம் எதுக்காக வேண்டி? பெண்ணுக்காக. அந்த பெண்ணை கண்டு வளமையான அமைப்பு என்னடா, ஜோடி ஜோடா தான் பிள்ளைகள் பிறக்கும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இதுதான் ஒரு அந்த காலத்துல ஒரு வளமையாக இருந்துச்சு. ஜோடி ஜோடா குழந்தை கிடைக்கும், அதுல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒன்று ஆணா இருக்கும் ஒன்று பெண்ணா இருக்கும். அவர் திருமணம் செஞ்சு வைக்கிற அமைப்பு என்னடா, என்னையோட கிடைச்ச பெண் குழந்தைய அடுத்தவரோட கிடைச்ச அவரோட பெண் குழந்தை கிடைச்சிருக்குது, பெண்ணோடு கிடைச்சிருக்குது, நான் அந்த பெண்ணை பிடிக்கணும், அவரு என்னையோட பிறந்த பெண்ணை பிடிக்கும். இந்த ஒரு அமைப்பு தான் இருக்கு. காபீலோட பிறந்த பெண் குழந்தை பெண், அது ரொம்ப அழகானவளாக அவள் இருந்தாள் அந்த பெண். ஹாபீலோட பிறந்த அந்த பெண் அழகு குறைந்தவர், முடிக்கணும் மாத்தி. காபீல் சொன்னா இல்ல நான் இதே தான் முடிக்கும், அதை முடிக்கிறது அனுமதி இல்லை. அதாலதான் பிரச்சனையே உண்டாது. ரெண்டு பேருக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு கொலையே செஞ்சார். காபீல் ஹாபீல கொண்டார். பெண்ணின் காரணமாக முதலாவது கொலை உலகத்துல பெண்ணாலதான் உண்டாது. எனவே உலகத்துல கவர்ச்சியான வஸ்துக்கள் அதிகமா இருக்குது. அதுல எல்லாம் முதலாவது சிலரை குறிப்பிட்டு சொல்றேன். அதுல முதலாவது பெண்கள், அடுத்தது வல் பனீன், பிள்ளைகள். பிள்ளைகளும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா என்ற இந்த ஆயத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். மால் பொருளும் பிள்ளைகளும் துனியாவுடைய கவர்ச்சி என்று அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். எனவே உலகத்துடைய வஸ்துக்கள்ல கவர்ச்சியானதுல இரண்டாவது பிள்ளைகள். வல் கனாதீரில் முகந்தரதி மினத் தஹபி வல் ஃபில்லதி, அடுத்தது தங்க வெள்ளி அல்லாஹ் சொல்றான். வல் கைலில் முஸவ்வமதி, மிருகங்கள்ல அல்லாஹ் குதிரையை குறிப்பிட்டு சொல்றான். குதிரை மிருகங்கள்ல ஒரு கவர்ச்சியான ஒரு மிருகம். வல் கைலில் முஸவ்வமதி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ், அடுத்தது ஆடு மாடு ஒட்டகங்கள். யார் மிருகங்களோட தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ அந்த மிருகங்களும் அந்த மிருகங்களோட அவங்க உள்ளத்தால பழகுறாங்க. வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு கோழி காணமா போனா பீசா பீல் தான், முழு ஊரையும் பெறட்டுறாரு. கோழி வந்து காணாம போச்சு, ஒரு 200 ரூபா 150 ரூபா. கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்ல, ஏன்னா உள்ளம் கொடுத்து உள்ளத்தால பழவி இருக்கிறார். அதனால ஆடு மாடு ஒட்டகங்களுடைய விஷயத்த எல்லாம் சொல்றார். வல் ஹர்ஸ், தோட்டம் விவசாய நிலங்களும் அப்படித்தான். தோட்டங்கள் விவசாயங்கள் செய்யறவங்களை பார்த்தா விலங்குகள் என்ன பாடுபடுறாங்க. சுபஹானல்லாஹ், விட்டீரத்தோடு ஓடிடுறாங்க. சிலவங்க இரவெல்லாம் அதிலே தான் கழிக்கிறாங்க. அதை பார்த்து பார்த்து சந்தோஷமா அவங்களுக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் அதோட அதுல முழு கால நேரத்தை அதிலே தான் கழிக்கிறாங்க. விவசாயங்கள் தோட்டங்கள் வயல்கள் வச்சிருக்கிறாங்களே அவங்களோட ஹாலாத். கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்லி இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இது பாக்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருந்தாலும் கூட அல்லாஹ்வே சொல்றான், இது கவர்ச்சியாத்தான் நாங்க படைச்சிருக்கிறோம், ஆனா இது உலகத்துடைய அற்பமான வஸ்துக்கள், இதெல்லாம் ஆக கேவலமானது, பொறுமதியற்றது. எந்த அல்லாஹ் இதை கவர்ச்சியாக படைச்சிருக்கிறானோ அதே அல்லாஹ் சொல்றான் இது அற்பமானது,
பாக்குறதுக்கு அப்படி இருக்குது, ஆனா உள்ளங்களை பறி கொடுத்துறாரு. முழு துனியாவும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் ஏமாற்றக்கூடிய ஒரு வஸ்துவை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஏமாற்றம், இது முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான். எவன் இதுக்கே நேரத்த காலத்தை கொடுத்து உள்ளத்தை பறி கொடுத்துருவானோ அவன் ஏமாந்துட்டான். ஏமாந்த மனிதன் அவன். பூரா துனியாட வாழ்க்கை இது ஒரு வீண் விளையாட்டை தவிர வேற ஒன்றும் இல்லை. நல்லா சொல்ற கண்ணியத்துக்குரிய மேலான் சொல்லு, இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்ப தெரியுமா விளங்க வரும்? இப்ப படுவது இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? இப்படி துனியாவை கேவலமா பேசுறீங்க? இதுல தான் எங்க எல்லா விஷயமும் இருக்குது. கண்ணியத்துக்குரிய மேலான் சொல்ல, எப்ப படுமேண்டா என்றைக்கு கியாமத்தை சந்திப்போம் அப்ப விளங்க வரும் இதனுடைய உண்மையான நிலம். அப்ப கை சேதம், கவலை, ரொம்ப கவலைப்படுவா மனிதன். இன்னைக்கு நாங்க பாக்குறோமே இந்த பகுதியிலையும் தான், கொழும்பு பகுதியிலையும் சில, அதாவது முந்தி எல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால காணி பூமி எல்லாம் ரொம்ப சீப், சரியான நயமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் சரியான விலை. முந்தி ஒரு 10,000 ரூபாய்க்கு இருந்த காணி துண்டு, ஒரு பர்ச் இடம், இன்றைக்கு பார்த்தா ஒரு 5 லட்சம் இப்படியா இருக்கு, பெரிய விலையில இருக்கு. இப்ப ஆட்கள் சொல்றாங்களே, அந்த காலத்துல தெரிஞ்சிருந்தா ஒரு ஏக்கரே வாங்கி போட்டுச்சு. கவலைப்படுறாரு. அந்த காலத்துல இப்படி வேலை போகும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு ஏக்கர் இருந்தாலும் வேங்கி போடு. இந்த வீடு பாருங்களே, 1 கோடி என்றாங்க. முந்தி இந்த வீட்டுல இதை போல ஒரு வீடு ஒரு 5 லட்சம் 10 லட்சம். கவலைப்படுறாங்க. இப்போ இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. பழைய நிலைமையை வச்சு கவலைப்படுறாங்க. முந்தி எங்களுக்கு இப்ப உள்ள நிலைமை தெரியுமேடா, நாங்க அப்ப பெரிய வேலை செஞ்சிருப்போம். கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்ல, உலகத்திலே நாங்க பாக்குறோம். உலகத்திலே மனிதன் சில தவறி போனதை நினைச்சு துனியாலே கவலைப்படுறான், மௌத்துக்கு முந்தியே. அப்ப முழு துனியால காலத்தை நேரத்தை வீணாக்கிற மனிதன் கியாமத்திலே எவ்வளவு கை செய்தப்படுவான், கவலைப்படுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டானே, வயௌம யஅல்லு ஸாலிமு அலா யதைஹி, கியாமத்துடைய நாளில மனிதன் தன் கையை சப்பி துப்புவான், கையை கடிச்சு கொள்வான் கவலையில. அவ்வளவு பெரிய கவலை. அது எப்படி கவலையா இருக்கு? ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا لقد اضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا. கவலையில கை செய்தப்படுறான். கை செய்தா சும்மா யோசிக்கிற இல்ல, சும்மா இங்கே வானத்தை பார்க்கிறோம், எங்கேயாவது ஒரு சைட பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த கவலை அது அப்படியா வந்த கவலை தான். அங்க எவ்வளவு பெரிய கவலைன்னா கைய கடிச்சு கடிச்சு துப்புவான். யா வைலத்தா லைத்தனி லம் யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிஸ் ஃபுலானன் கலீலா. நான் நபியுடைய வழியில போயிருக்க கூடாதா? நான் ஒரு நல்ல மனிதனை என்ற ஒரு கூட்டாளியை ஆக்கிரிக்க கூடாதா? நல்ல மனிதனை, ஒரு நல்ல மனிதனை, ஒரு சாலியான மனிதனை என்ற ஒரு கூட்டாளியை ஆக்கியிருந்தா நான் அவன் வழியில போயிருப்பனே. என்ற கூட்டாளிமார் கெட்டவங்களா இருந்ததுனால தானே அவங்க எல்லாம் அவங்களோட போக்குல நானும் போயிட்டு என் வாழ்க்கையை மண்ணாக்கினேன். கூட்டாளிமாரும் நல்லவங்களா அமையும். எங்களோட மாஹோல் சூழல் கூட்டாளிமார் நல்லவங்களா இருந்தா எங்கள்கிட்ட சும்மாவே தானாவே நல்ல தன்மைகள் உண்டாகும். தொழுகிறார், இபாதத் செய்றார், நன்மை செய்றார், பயான் கேட்கிறார், ஜமாத்ல போறார், அல்லது வேற வேற நன்மையான காரியங்கள் ஈடுபடக்கூடிய கூட்டாளிமாரா இருந்தா வாங்க மச்சான் போ என்று பயானுக்கும் அதுக்கு இதுக்குதான் கூப்பிடுவார். கூட்டாளி மோசமானவரா இருந்தா இவர் சீதேவி நல்ல புள்ள, ஆனா கூட்டாளி மோசமானவர். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் ஏலாண்டுவார், 4 நாளைக்கு ஏலாண்டுவார், 5வது நாள் உங்களோட அலப்பி தாங்கலாம் வாங்க போமின்னு போவார். 5வது நாள் பேசுவார். கடைசியா அவருக்கு அதுல ருசிப்பட ஆரம்பிக்கும். இவரை எங்க கூட்டாளியை விட முந்திடுவார். இவர் கூட்டாளி எங்க இருந்தாரோ அதை விட முன்னுக்கு இவர். இன்னைக்கு ஆட்கள் சொல்றாங்களே பாருங்களேன், அவனோட சேர்ந்த சொல்லிதான் இந்த நிலைமை. அவன் நல்ல புள்ள, அவன் நல்ல உம்மா வாப்பாவு பிறந்தவன், தாய் தந்தையர் நல்ல சூழல்ல வளர்ந்தான். ஆனா அவன் கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ்மார் மோசமாக இருந்ததுனால இன்றைக்கு பெரிய பெரிய பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான்.
சூழல் பிஆன்னு சொல்றது. சூழல் மனிதனை மாத்துது. அதனால்தான் சூழலை சீராக்குங்க, நல்லவங்களோட பழவுங்க, நல்லவங்களோட தொடர்பு வைங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் வஹ்தத்து கைருன் மின் ஜலிஸி ஸூ. தனியா இருக்கிறது கெட்ட கூட்டாளியோட சேர்றதை விட ரொம்ப சிறந்தது. கெட்ட கூட்டாளியோட இருக்கிறாரு. அதனாலதான் உங்களோட வீட்டுடைய மாவோல சீராக்குங்க. அதனாலதான் கல்யாணம் முடிக்க நல்ல பொண்டாட்டிய தேடுங்க, சாலியான பெண்ணை தேடுங்க. மாப்பிள்ளை தேடக்குள்ள சாலியான பெண்ணை தேடுங்க, மாப்பிள்ளைய தேடுங்க. நல்ல குணம் உள்ளவங்களை, நல்ல அஹ்லாக் உள்ளவங்களை, தீன் உள்ளவங்களை, மார்க்கம் உள்ளவங்களை, அல்லாஹ் பயப்படக்கூடியவங்களை தேடுங்க. சுட்ட பார்க்காதீங்க. அது வரும் போகும், அது வரும் போயிடும். அது நிலைச்சு நிக்கிறதாமா நல்லது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா விளங்கப்படுத்தினார். மனிதன் மௌத்து வரைக்கும் வாழ போறான் ஒரு பெண்ணோட. அந்த பெண்ணுடைய அசரார், அந்த பெண்ணுடைய தன்மைகள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் இவருடைய வாழ்க்கையில இவரும் திருந்தத்துக்கு காரணமாயிருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேரை பாக்குறோம், நான் என்ன திருந்தினது எங்கட மனைவியால் என்றார், எங்கட பொண்டாட்டியால தான் நான் திருந்தினேன். அவர் ஆளா மாத்தமா இருந்தார். ஆனா இவருக்கு அல்லாஹ் ஒரு சாலியான மனைவி அமைச்சு கொடுத்தான். அதனால இவரு முந்தி தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, நன்மை இல்ல, இப்ப நன்மையில் ஈடுபடக்கூடியவர் ஆகிட்டார். எவ்வளவு பெண்கள் நல்ல ஆண்கள், சாலியான ஆண்கள் அவங்களுக்கு அமைஞ்சதுனால அந்த பெண்களோட வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள், திருத்தங்கள் உண்டாகும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதா ஜாஅக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குல்கஹு ஃபஸவ்விஜூ வ இல்லா தகுல் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரீத். உங்கள்கிட்ட தீன் உள்ளவங்க, மார்க்கம் உள்ளவங்க, நல்ல குணம் உள்ளவங்க மாப்பிள்ளை கேட்டு வந்தா, பொன் கேட்டு வந்தா ஃபஸவ்விஜூ, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க. தீன பாருங்க, மாப்பிள்ளை கிட்ட தீன் இருக்குதா, பொன் கிட்ட தீன் இருக்குதா, மார்க்கம் இருக்குதா, ஒழுக்கம் இருக்குதா, தக்வா இருக்குதா, முடிச்சு கொடுங்க. நீங்க அவங்களோட தீனை பார்த்து முடிச்சு கொடுக்காம, அவங்களோட துனியாவை பார்த்து முடிச்சு கொடுக்காம இருந்தீங்கன்னா, நல்ல ஒழுக்கமான புள்ளதான், நல்ல வாக்கு போக்கு எல்லாம் இருக்குது, ஆனா வர இல்ல, அள்ளி இல்ல, கூடு கொடுக்கறாங்க இல்ல, காணி பூமி இல்ல, சொத்து இல்ல, பணம் காசு இல்ல, அதனால அந்த பிள்ளைய விட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீன் துனியாவுக்காக வேண்டிய அதை விட்டீங்கன்னா தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி, இந்த பூமியில ஃபித்னா உண்டாகும், குழப்பங்கள் உண்டாகும், பெரிய பெரிய குழப்பங்கள் உண்டாகும், பசாதுகள் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்யாணம் ஒரு வியாபாரமா போச்சு. கண்ணியத்துக்குரிய மேலார் சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது, தீன் உள்ள பெண்ண கல்யாணம் முடிச்சு அல்லது கல்யாணம் முடிச்சு கொடுத்து நீங்க வெற்றி பெற்றுக்கோங்க. வெற்றி எதுல இருக்குது? தீன்ல தான் இருக்கு. வெற்றி தீன்ல மட்டும் தான் இருக்குது, வேற எதுலையும் கிடையாது. அத விசேஷமா கல்யாணத்தை பாருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. நல்ல குணம், நல்ல தன்மைகள், இபாதத் அமல்கள் நல்ல இருந்தா அவங்களோட வாழ்க்கை அப்படியே ஆகிரும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் அதே அமைப்புல பிள்ளைகள் வளர்ந்து வரும். மோசமான உம்மா வாப்பாக்கு கிடைச்ச பிள்ளைகள் அவங்களோட ஆளாத்தான் அப்படித்தான், அவங்களோட பிள்ளைகள் அப்படியே அதே வழியில தான் போகுது. எங்களுக்கு துனியா மட்டுமல்ல நோக்கம், ஆகிரம் நோக்கம். எங்கட நோக்கம் ஆகிரம். ஆகிரத்தை முன் வச்சுதான் எங்கட காரியங்களை அமைச்சு கொள்ளணும், எங்கட வாழ்க்கையுடைய தொடர்புகளை உண்டாக்கி கொள்ளணும், எங்கட சூழலை ஆக்கி கொள்ளணும். ஆகிரத்தை முன் வச்சு, துனியாவை முன் வச்சு அல்ல. இது கொஞ்ச கால வாழ்க்கை. கல்யாணம் முடிக்கிறார், அடுத்த கிழமை ஆள்மவுத்து. அதாவது எவ்வளவு கல்யாணங்கள் நடக்குது. பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு பெரிய பெரிய ஹோபா என்று பெரிய ஏற்பாடு நடக்குது. கணவன் மனைவி தூக்கி கொண்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் வட்டலாமா வைக்கிறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க. கூட போறதுக்கு மாப்பிள்ளை வீட்டு பார்த்தா மாப்பிள்ளைய கட்டினா 25 வயசு மாப்பிள்ள அப்படியே படுத்துட்டா, அப்படியே தூங்கிட்டார். தூங்கின மாப்பிள்ள மனைவியோட தூங்கினவர் அப்படியே தூங்கிட்டார், எலும்பையில். நிறைய சம்பவங்கள் நடக்குதே மேலான சோதரி. துனியாவை நோக்கமா வச்சு ஒருத்தன் செஞ்சாண்டா அவன் ஆகிரம் மண், துனியாவும் மண். அவன துனியாவும் மண்ணா போச்சு. அவனுக்கு துனியாவை அனுபவிக்க கிடைக்கவும் இல்ல, அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகும் சந்தர்ப்பம் கிடைக்க இல்ல, அதுல உள்ள காணிபூமி சொத்தை பணம் காத்து அனுபவிக்க கிடைக்கவும் இல்ல. துனியாவும் மவுத்து வந்துட்டு அவன் ஆக்கிரமும் மண்ணா போச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, கியாமத்துடைய நாளையில கலை செய்யப்படுவாங்க. எங்கட சூழலை நல்லதாக்கி கொள்ள இல்லை, நபி வழியில போக இல்லை. நபி வழி எங்கட வழி, அந்த வழியில போக இல்லை என்று எங்க அங்க கவலைப்படுவாங்க.
لقد أضلني عن الذكر بعد إذ جاءني. எனக்கு நல்ல வழிகள் காட்டி கொடுக்கப்பட்டும் கூட என்னைய ஷைத்தான் வழிகெடுத்துட்டானே. அங்க யோசிக்கிறார், அங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? ஷைத்தாண்ட சூழ்ச்சியில இங்க வச்சு விளங்கும். அவன் எப்படி மனிதனை வழி கெடுக்கிறான்? இங்க வழி கெட்டு போய் ஷைத்தானுக்கு வழிபட்டுட்டு அங்க சொல்றாரு, ஷைத்தான் வழி கெடுத்துட்டான். எனக்கு நல்ல விஷயங்கள் வந்ததுக்கு பின்னால நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டும் கூட நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய கெடுதிகள் எல்லாம் விளங்கி கூட என்னைய ஷைத்தான் என்னைய வழி கெடுத்துட்டான். وَكَانَ الشَّيْطَانُ لِلْإِنسَانِ خَذُولًا. கியாமத்துடைய நாளில் ஷைத்தான் எங்களே கைய கழுவிடுவான். இங்க வழி கெடுத்துட்டு அங்க சொல்லுவான், எனக்கு உனக்கும் தொடர்பில்லை, எனக்கும் உனக்கும் தொடர்பில்லை என்று அங்க சொல்லிடுவான். இவரு ஏமாந்துடுவார், அங்க பெரிய கை சேதப்படுவார், கவலைப்படுவார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, யார் இந்த உலகத்துல நேரங்களை காலங்களை அல்லாஹ் கொடுத்த இந்த நேரங்களை வீணாக கழிச்சிட்டு கழிப்பாங்களோ கியாமத்துடைய நாளையில கை சேதப்படுவாங்க. இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஆக சிறிய வாழ்க்கையாக சொற்ப காலமாக அங்க விளங்க வரும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, கியாமத்துடைய நாளையில நேரங்களை மண்ணாக்கிட்டு போறாங்களே, வீணாக்கிட்டு போறாங்களே, தயாரிப்புகள் இல்லாம போறாங்களே, அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்பானாம், கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன். நீங்க எல்லாம் உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்து வந்தீங்க? அல்லாஹ் கேட்பான். மாத்தமா வாழ்ந்திருக்கிறீங்களே, உலகத்துல நல்ல இன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களே, எவ்வளவு காலம் இன்பம் அனுபவிச்சீங்க? எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்தீங்க? நீங்க அப்படி இன்பங்கள் எவ்வளவு காலம் எடுத்தீங்க? அவங்க கை சேதப்படுவாங்க. அந்த நேரத்துல அவங்க சொல்லுவாங்க, லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌமின் ஃபஸ்அலில் ஆத்தீன். யா அல்லாஹ், நாங்க உலகத்துல ஒரு நாள் அல்லது அரை நாள் தான் இருந்திருப்போம்னு சொல்லுவாங்க. 80, 70, 100, 200 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாரும் இருப்பாங்க அந்த குரூப்ல, அந்த கூட்டத்துல. அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம். ஒரு நாள் அல்லது அரை நாள் தான் உலகத்துல இருந்திருப்போம். இது எங்களுக்கு உறுதி. சொல்றவர் சொல்லுவாரு, இதுல எங்களுக்கு உறுதி. நாம ஒரு நாள் தான் இந்த துணியால 100 வருஷம் இருந்தது எப்படி விளங்குது? ஒரு நாளா விளங்குது. அங்க போனது 75 வருஷம் அரை நாளா விளங்கும், காணாலா விளங்கும். எவ்வளவு உறுதி அவர் சொல்றாருன்னா, மலக்குமாரி கிட்ட கேட்டு பாரு, நான் சொல்றது பொய்யா? அவ்வளவு உறுதி அவரு. என்ன கணக்கு வச்சிருக்கிறவங்க அவங்க தான். அவங்கள்ட்ட தான் எங்களோட முழு ரெக்கார்டும் இருக்குது. எங்களோட எல்லா விஷயமும் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அல்லாஹ் கிட்ட இவன் சொல்லுவான். கண்ணியத்துக்குரிய மேலான் சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், இந்த விளக்கம் உனக்கு உலகத்துல கிடைச்சிருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கிறானே. உலகத்துல வாழ்ற நீ வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நாள் அரை நாள் என்ற உலகத்திலே விளங்கி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உனக்கு அப்போ அப்படி விளங்கி இல்லை, உனக்கு பெரிய நீண்ட காலமா விளங்கிச்சே. அதனால தானே காலத்தெல்லாம் வீணாக்கினாய், பாவங்கள்ல இன்பம் கண்டாயே, துனியாவை அனுபவிக்கிறது உனக்கு பெரிய சந்தோஷமா இருந்ததே, மாத்தமா வாழ்ந்தியே. இந்த விளக்கு உனக்கு அங்க கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே. கை சேதப்படுவாங்க, எவ்வளவு கை சேதப்படுவாங்க கியாமத்துடைய நாளையில. மனிதன் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்லி காட்டானே, வலவ் தரா இத் வகிஃபு அலன் நாரி ஃபகாலு யா லைதனா நுரது வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா வனகூன மினல் முஃமினீன். காலத்தை வீணாக்கிட்டு போன மனிதன் கியாமத்துடைய நாளில் அவனுக்கு முன்னால நரகம், அதனுடைய தண்டனைகள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கும், விளங்கி கொண்டிருக்கும். நரகம் போறதுக்கு இப்ப ரெடியா இருக்கிறார். அவர் சொல்லுவாராம் கவலையில, யா லைதனா நுரது, யா அல்லாஹ், என்னைய உலகத்துக்கு நீ திருப்பி அனுப்ப மாட்டியா? நீ உலகத்துக்கு என்னைய திருப்பி அனுப்பினா, வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா, நான் எதையுமே பொய்ப்படுத்த மாட்டேன். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ எதெல்லாம் குர்ஆன்ல சொல்லிருக்கிறாயோ, உன்ன நபி எதெல்லாம் சொல்லிருக்கிறாங்களோ எல்லாம் ஹக்கு. அது எந்த ஷக்கும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எல்லாம் உண்மைப்படுத்தி நான் நன்மையிலே காலத்தை கழிச்சு முஃமின்களுடைய நல்லடியாருடைய கூட்டத்தை சேர்ந்து கொள்வான். எனக்கு சந்தர்ப்பம் தான் திருப்பி அனுப்பலாதுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான், பல் பதாலஹும் மா கானூ யுஃபூன மின் கபல்.
அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு முந்தைய உலகத்துல வாழக்கூடிய காலத்துல விளங்காததெல்லாம் இப்பதானே விளங்குது அவங்களுக்கு. சொர்க்கம், நரகம், கியாமத், மஹ்ஷர் என்று சொன்னாங்க, ஒன்றும் படையில்ல. இப்ப எல்லாம் படுவது எல்லாம் கண்ணுக்கு விளங்குது, எல்லாம் கண்ணுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவா விளங்குது. அதனாலதான் இவங்க இப்படி சொல்றாங்க, திருப்பி அனுப்போ ஏற்பாடோட வாரோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்து உலகத்துக்கு திருப்பி அனுப்பினா அவங்க எப்படி தெரியுமா நடப்பாங்க? முந்தி எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போலதான் திரும்ப வாழ்வாங்க. மவுத்துக்கு முன்னால எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எப்படி நேரத்தை வீணாக்கினாங்களோ, மண்ணாக்கினாங்களோ, அதே போல திரும்ப உலகத்தை கண்டு மயங்கி அப்படியே காலத்தை கழிக்க ஆரம்பிப்பாங்க. எனவே இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. எங்கள்கிட்ட அப்படி தர்த்தீப் இல்ல, நீங்க எல்லாம் பாவத்தை செய்ய உங்களுக்கு 50-60 வருஷம் தர, நீங்க போடுற கூத்தெல்லாம் போட கயாமத்துடைய நாளையில வர, அதுக்கு பின்னால் அல்லாஹ் கிட்ட கெஞ்ச, யாரெல்லாம் இன்னொரு கொஞ்சம் காலம் தான் திருப்பி அனுப்புன்னு சொல்ல, நாங்க இன்னும் கொஞ்சம் காலத்தை தந்தவங்களே திருப்பி அனுப்ப, திரும்ப நீங்க பழைய குருடி கதவை தொடர்ற மாதிரி பழைய போக்குல போவ, திரும்ப வர, திரும்ப போவ, அப்படி ஒரு அமைப்பு இல்ல. ஒரே ஒரு மௌத்து தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன் ஹிய இல்லா மௌத்தன லூலா, இந்த முதலாவது மௌத்தை தவிர மௌத் இல்ல, ஒரு வாழ்க்கை தான், மறுபிறப்பு கிடையாது. எவன் மறுபிறப்பு இருக்கிறானோ அவனே மாத்தி கொண்டிருக்கிறான். அந்த பைத்தியகாரத கருத்தை நாங்க கேட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்களும் அவன் போக்குல தான் போக வேண்டி வரும். மறுபயணம் பிறந்து வார கூத்தொண்டும் இல்ல, போனா போனது தான், வாரது இல்லை. ஒரே ஒரு சந்தர்ப்பம், அல் ஃபுர்ஸா வாஹிதா, ஒரே ஒரு சான்ஸ், சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த தந்த காலங்கள், நேரங்கள், இதனுடைய பொறுமதிய இப்ப விளங்கணும். பிறவைக்கு எல்லாரும் விளங்குவாங்க, பின்னால வேலை இல்ல, இப்ப விளங்கிக் கொள்வோம். இந்த காலம், நேரம் முழுமையாக எங்களுக்கு தரப்பட்டதே ஆகிரத்துடைய தயாரிப்பு தான். வேற எதுக்கும் அல்லாஹ் எங்களுக்கு தர இல்லை. அல்லாஹ் இந்த நேரத்தை, காலத்தை யார் யாருக்கு எத்தனை வருஷத்தை அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறானோ, இந்த காலம், நேரம் முழுமையாக ஆகிரத்துடைய தயாரிப்புக்கு மட்டும்தான் தரப்பட்டது. அப்படி என்ன செய்யறது? பள்ளியிலே இருந்து கொண்டு இருக்கணுமா? தொழுது கொண்டே இருக்கிறதா? குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறதா? அதான் ஆகிரத்துடைய தயாரிப்பு. நாங்க இன்றைக்கு அப்படித்தான் விளங்கி வச்சுக்கிறோம். ஆகிரத்துடைய தயாரிப்பு எல்லாம் தொழுது கொண்டே இருக்கணும், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கணும், திக்ர் செஞ்சு கொண்டே இருக்கணும், பயானை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதல்ல வேளாண் சோதரே. அன்றாட வாழ்க்கைய அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் அமைச்சு கொள்வோம். சாப்பிடுறது, தூங்குறது, வெளிவாசல் போறது, சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கிறது, திருமணம் செய்யறது, குடும்பம் நடத்துறது, பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்க்கிறது, இதெல்லாம் ஒவ்வொன்றையும் அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில நாங்க செய்வோம். நபி காட்டி தந்த முறையில எங்களோட அன்றாட வாழ்க்கைகளை நாங்க அமைச்சு கொண்டோம் சொன்னா அது ஒவ்வொன்றும் இபாதத் தான். சம்பாதிக்கிறது இபாதத், சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கிறது இபாதத், குடும்பம் நடத்துறது இபாதத். எந்த அளவு ஹதீஸ்ல வந்திருக்கிறதா, மனைவியோட தண்ட தேவையை பூர்த்தி செய்யறதும் அதுக்கும் சதகா செஞ்ச நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு மனிதன் தன்னை இச்சையை பூர்த்தி செய்தான், அதுக்கும் சதகாவுடைய நன்மை கிடைக்குமா? நபி சொன்னாங்க, அவன் ஹராமான வழியில போவாம ஹலாலான வழியில அவன் தேவையை பூர்த்தி செய்யறதுனால அல்லாஹ் சதகா செஞ்ச நன்மையை கொடுப்பான் என்றார். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, அதை விளங்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு எல்லாரும் சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, தூங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, புள்ள பெறாங்க, புள்ள வளர்க்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, வாகனம் வாங்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. முழு துனியாவும் செய்யுது, நாங்களும் செய்யறோம். எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்ன? எங்களோட அவங்களோட நோக்கம் என்ன? அவங்களோட முழு நோக்கமும் துனியா, எங்களோட முழு நோக்கமும் ஆகிறோம். எப்ப ஆகலத்தை நோக்கமா வச்சு துனியாவை அமைப்போமோ, வாழ்க்கையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட துனியாவை லேசாக்குவான், ஆகிரத்தை லேசாக்குவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மன் கானத் நிய்யத்துல் ஆகிரா, யாருடைய நோக்கம் ஆகிரமா இருக்குமோ, ஜமஅல்லாஹு லஹு ஷம்லஹு, அவனுடைய துனியாவுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். துனியாவோட காரியங்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? லேசாக்கி கொடுப்பான். வஜஅல ஃபீ கல்பிஹி கினாஹு, அவன் உள்ளத்துல அல்லாஹ் ஈமான்தனத்தை ஏற்படுத்துவான். மூணாவது சொன்னாங்க, வஅத்தது துன்யா வஹிய ராகிமா, அவனுக்கு என்று முடிவு செய்யப்பட்ட துனியாவை அவன காலடியில கொண்டாந்து சேர்ப்பான். யாருடைய நோக்கம் துனியாவா இருக்குமோ, மன் கானத் நிய்யத்து துன்யா, யாருடைய நோக்கம் குறிக்கோள் துனியா தான். எதை செஞ்சாலும் துனியா, எந்த அளவுக்கு எல்லாம் தீன செஞ்சாலும் துனியா.
தீனையும் எந்த நோக்கத்தோட செய்யறார்? துன்யாட நோக்கத்தோட. எங்களுக்கு தீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. தீனான்றது முடிவு நீயத்தை வச்சு நோக்கத்தை வச்சுதான் முடிவு செய்யப்படும். யுத்தம் செய்தார், பல காபீர்களை வெட்டி வீழ்த்திட்டார். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சஹாபாக்கள் ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் பெரிய யோசனையா போச்சு. இவரை ரசூலுல்லாஹ் நரகவாதின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா உண்மையா தான் இருக்கும். பார்த்தாங்க, அவரை பார்த்தா அவருக்கு காபீர்கள்ட ஒரு காபீர் அவரை வெட்டினான். அந்த வருத்தத்துல அவர் தாங்கிக் கொள்ளலாம். என்ன செஞ்சார்? அந்த ஈட்டிய அல்லது வாளை வச்சு அப்படியே நெஞ்ச கொடுத்தார். அவர் தற்கொலை செஞ்சு கொண்டார். உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, சதக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை சொல்லிட்டார். அவர் அந்த நேரத்துல சொன்னார், நான் யுத்தம் செஞ்சேன், என்ற கூட்டத்துடைய கௌரவத்துக்காக தான் யுத்தம் செஞ்சேன். இப்ப எனக்கு காயம் ஏற்பட்டது, இதுக்கு பிறகு போவே இல்லாது, நான் போறேன். பெரிய வேலையை செஞ்சார், ஆனா நோக்கம் மாற்றம். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும், தீனுக்காக வேண்டி மட்டும் செய்யணும். துனியாட விஷயங்களையும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை அல்புல பாடுபடணும். கண்ணியத்துக்குரிய தள்ளி இருக்குது, அங்க கடை இங்க கடை, எத்தனையோ அமைப்பு. அதுக்கு சொல்றாங்க, நீங்க பெரிய பாட்டி. அவர் சொல்றார், எங்க பெரிய பாட்டி, சின்ன பாட்டி. அவரோட பார்வையில அவங்கள பேங்க்லயும் எடுக்கிறார், இங்க செக்கையும் மாத்தி கொள்றார், எல்லா ஜாதிலையும் முயற்சி செய்றார். என்ன போதா, இன்னும் அவருக்கு தேவை. அவருடைய பார்வையில் அவர் ஃபகீர். கனியார் ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தினார். ஃபகீர் என்ற வார்த்தைக்கு சரியான கருத்து என்ன தெரியுமா? தேவை உள்ளவர், தேவையுடையவர். ஃபகீர் என்ற வார்த்தைக்குரிய சரியான தமிழ் கருத்து தேவையுடையவர். கனி என்ற வார்த்தைக்கு சரியான கருத்து தேவையற்றவர். நாங்க ஃபகீர் என்ற வார்த்தைக்கு கருத்து பொதுவா புழக்கத்தை என்ன சொல்றோம்? ஏல மிஸ்கீன் என்றோம். அவர் தான் ஃபகீர். காசு பணம் இல்லாதவர் தான் ஃபகீர் என்றோம். கனி என்ற வார்த்தைக்கு தர்ஜுமா செய்யறோம் நாங்க பொதுவாக பணக்காரன், பணம் உள்ளவர், பணக்காரன், அவர் தான் சொல்றோம். தேவையுடையவர். கனி என்ற தேவையற்றவர். ஒருத்தர் மாசம் 5000 ரூபாய் தேடுறார், மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார். அவர்ல உள்ளத்துல போதும் என்ற தன்மை வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் என்ற தன்மை வந்துச்சு. எங்களுக்கு இந்த 10 ரூபா கொண்டு 5 ரூபா கொண்டு தேவை பூர்த்தியாவது, தேவை எப்படியோ பூர்த்தியாக்குறது அவங்களோட கையில தான் இருக்குது. பெருசா தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செஞ்சா போதா, சிம்பிளாக தேவைகளை சாதாரணமா பூர்த்தி செஞ்சு கொண்டு போனா போதும். அப்ப இவர் சொல்றாரு சின்ன அமைப்பு, இவரை பாக்குறவங்க ஃபகீர் என்றாங்க. ஆனா இவர் அல்ல, இவர் ஃபகீர் அல்ல, இவர் தான் கனி, தேவையற்றவர். உள்ளத்துல போதும் என்ற தன்மை வந்துச்சு. அந்த பணக்காரர் பாக்குறதுக்கு பெரிய அமைப்பு, ஆனா அவருக்கு இன்னும் தேவை. எனவே கனி என்றா தேவையற்றவன். இவருக்கு தான் கனின்னு சொல்லணும், அந்த பணக்காரனுக்கு ஃபகீர் சொல்லணும். அவருக்கு இன்னும் தேவை இருக்குது, இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் அங்க அங்க கடை திறக்கணும், இங்க வீடு கட்டணும், அங்க காணி வாங்கணும், அங்க தோட்டம் வாங்கணும், முழு துணியாவும் வாங்குற யோசனை வருது. முழு பஜாரை வாங்குறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறார். இவர் ஃபகீரா கனியா? இவர் ஃபகீரா கனியா என்றா குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தை இவர் ஃபகீர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வல்லாஹு கனியுன் வ அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். அல்லாஹ் கனி, தேவையற்றவன், வ அன்துமுல் ஃபுகரா, நீங்க அத்தனை பேரும் தேவை உள்ளவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றானே, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வ வஜதக ضالًا فهدى ووجدك عائلا فأغنى ووجدك عائلا فأغنى. நபியே, நீங்க தேவை உள்ளவரா இருந்தீங்க, நாங்க உங்களே தேவையற்றவரா ஆக்கினோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, தேவையற்றவரா ஆக்கினோம். ஆனா ரசூலுல்லாஹ் வீட்டு ஹாலாத் என்ன? 2 மாசம் வீட்டுல அடுப்பு பத்தி இல்ல, 2 மாசம் வீட்டுல அடுப்பு பத்த வைக்க இல்ல, ரொட்டி சுட இல்ல, கறி சமைக்க இல்ல. காலம் அப்படித்தான் போயிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சாப்பிட்டா இன்னொரு நாள் சாப்பிட வழி இல்ல. மவுத்து வரைக்கும் 2 நாள் வயிறு நிறைய சாப்பிட்டதே இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், வீட்டு ஆளாத்து இப்படி இருக்குது, வெளிரங்கம் இப்படி இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க தேவை உள்ளவரா இருந்தீங்க, நாங்க உங்களே தேவையற்றவரா ஆக்கினோம். சீமான், கல் இல்லாத பணம் இல்லாத சீமான்,
அசல் சீமான் யார்? எவன் கல்பால சீமான் அடிக்கிறானோ அவன் தான் சீமான். ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்கிறது, சரியான ஹதீஸ்ல, லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அரதி வலாக்கின்னல் கினா கினா நஃப்ஸினா. பணக்காரன் சொல்லப்படக்கூடியவன் வெளிரங்கத்துல அதிகமான சொத்து செல்வங்கள் உள்ளவன் அல்ல. பணக்காரன் யார் தெரியுமா? கினா நஃப்ஸ், உள்ளத்தால் அவன் தேவையற்றவனாயிருக்கிறானோ அவன் தான் பணக்காரன். ரசூலுல்லாஹ் சொன்னார். பெரிய அமைப்பில் இருக்கிறார், அவருக்கு இன்னும் தேவை இருக்குது, அவர் ஃபகீர். சின்ன அமைப்பில் இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் சம்பாதிக்கிறது எனக்கு என்ன போதும் என்றார், அவர் கனி, அவர் பணக்காரன், அவர் ஏழை. எவரை ஏழை என்றோமோ அவர் தான் பணக்காரன், எவரை பணக்காரன் என்றோமோ அவர் தான் ஏழை. துனியாட ஆட்டை யாரை விட்டுச்சு மேலான சகோதரர்களே? முடிவு காணலுமா? துனியால கரை கண்டவங்க யாராவது இருக்கிறாங்களா? புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது, லவ் அன்னலி பினி ஆதம வாதியம் மின் தஹப். ஒரு மனிதனுக்கு தங்க ஓட, தங்க ஆறு ஒன்று சொந்தமா இருந்தாலும் கூத்து எல்லாம் தங்கம் தான் வருது, தண்ணி அல்ல. அப்படி சொந்தமா ஒரு ஆறு, கிணறும் அல்ல, ஆறு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இருந்தாலும் அஹப்பா யகுன லஹு வாதியான், இன்னொரு 2 ஆறு இருந்தா நல்லமே நினைப்பார். இன்னும் 2 இருந்தா போதும். புகாரியுடைய ரிவாயத் சொன்னாங்க, வலன் யம்லா ஃபாஹு இல்ல துராப். அவண்ட ஆசைய, அவண்ட வாய நிரப்பேலும் மண்ணை கொண்டு தான் என்று ரசூலுல்லாஹ் விளக்கம். புலியில வச்சு மண்ணை போடணும் போங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, எங்கட கையில தான் விஷயம் இருக்கு. இந்த உள்ளத்துல பாடுபட்டமேண்டா எவ்வளவு கொஞ்சம் கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற தன்மை வரும். இந்த கல்புல பாடுபட இல்லைண்டா அப்படியே விட்டமேண்டா இந்த உள்ளத்துல எவ்வளவு இருந்தாலும் எங்களுக்கு போதாது, நாங்க ஃபகீர் தான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, இந்த உள்ளம் பாடுபட வேண்டிய ஒரு இடம், முயற்சி செய்ய வேண்டிய ஒரு இடம். நான் சொல்ல வந்த விஷயம் ஆரம்பத்துல என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் மவுத் இருக்குது, நாங்க எல்லாம் மவுத்தாவத்தான் வந்திருக்கிறோம். வாழ வர இல்ல, மவுத்தாவத்தான் வந்திருக்கிறோம். மவுத்தோட தான் வாழ்க்கைய ஆரம்பம் ஆகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறாங்க, முர்ர அலைஹி பி ஜனாஸா. ரசூலுல்லாஹ்க்கு முன்னால ஒரு ஜனாஸாவை எடுத்துக்கொண்டு போனாங்க மக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் மின்ஹு, முஸ்தரீஹ் அல்லது முஸ்தராஹ் மின்ஹு சொன்னாங்க. 2 வார்த்தையை ரசூலுல்லாஹ் பாவிச்சாங்க. சஹாபாக்களுக்கு விளங்க இல்ல. ரசூல் சஹாபாக்கள் கேட்டாங்க, மல் முஸ்தரீஹ் வ மல் முஸ்தராஹ் மின் யா ரசூலல்லாஹ். முஸ்தரீஹ் என்று சொன்னீங்க, முஸ்தராஹ் மின்ஹு என்று சொன்னீங்க, என்ன விளக்கம்? முஸ்தரீஹ் என்றா நிம்மதி அடைந்தவர், முஸ்தராஹ் மின்ஹு என்றா அவரை கொண்டு மக்கள் நிம்மதி அடைகிறதுக்கு சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅம்மல் அப்துல் முஃமினு யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். ஒரு முஃமின் அவர் மௌத்தாவரத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மௌத்தை கொடுத்து துனியாட கஷ்டங்கள், துனியாட துன்பங்கள், துனியாட சோதனைகள் இருந்து அவருக்கு நிம்மதியா கொடுக்கிறார். ஒரு மூமின் மௌத்தாவுறார் என்றா அவர் நிம்மதியா இருக்க போறார். இப்ப மூமினுடைய மௌத்தோட தான் நிம்மதி ஆரம்பம் ஆகுது. மூமின் உலகத்துல வாழ கொள்ள கஷ்டப்படுறாரு. மூமினா வாழ்றா லேசி இல்ல. கண்ணை பாதுகாக்கணும், காதை பாதுகாக்கணும், நாவை பாதுகாக்கணும், ஒரு உறுப்புகளை பாதுகாக்கணும், சம்பாதிக்கிறது ஹலாலா சம்பாதிச்சு கொள்ளணும், சம்பாதிச்ச பணத்தை ஹலாலா செலவழிக்கணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில செலவழிக்கணும், மனைவி மக்களோட அன்பா இறக்கமா பழகிக்கொள்ளணும், பெற்றெடுத்து தாய் தந்தையரோட ரொம்ப நல்ல முறையில் நடக்கணும். அவங்க எல்லாம் மாற்றமான நிலைமை வந்தாலும் சபுரோட போகணும், மக்களோட நல்ல அஹ்லாக்கா பழகிக்கொள்ளணும், கொடுக்கல் வாங்கல ஒழுங்கா செஞ்சு கொள்ளணும், வியாபாரம் தொழில ஒழுங்கா செஞ்சு கொள்ளணும், இப்படி இபாதத் அமல்களையும் செஞ்சு கொள்ளணும், டைமுக்கு தொழணும், அமல்கள் ரொம்ப பேணுதலா பக்குவமா இருக்கோமோனும். இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்க போல சோதனைகள் வருவது, கஷ்டங்கள் வருவது, நோய்கள் வருவது, பிரச்சனைகள் வருவது, நெருக்கடிகள் வருவது. அந்த நேரத்துல ரொம்ப பொறுமையோட இருக்கணும், லேஸ் இல்ல. தக்குவாவோட வாழ்றேண்டா, ஒரு உண்மையான மூமினா வாழ்றேண்டா லேஸ் இல்ல, ரொம்ப கஷ்டம். பெரியோர் முஜாதா செய்யணும், பெரியோர் யுத்தம் செய்யணும், இந்த நப்சோட போராடணும். வருவது ஆசையை கண்ட்ரோல் பண்றார். கணேசக்குரிய மேலாண் சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மூமின் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல எத்தனையோ தியாகங்களை செஞ்சு உலகத்துல காலத்தை கழிக்கிறார். ரொம்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ட எத்தனையோ ஆசைகளை அடக்கி வாழ்றார். எனவே அந்த மனிதன் அல்லாஹ் தாலா அவரை கொண்டு சந்தோஷப்பட்டு அல்லாஹ் இப்ப அவரை கண்ணியப்படுத்தணும்.
அதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் மௌத்தை கொடுக்கிறார். மூமினுக்கு அல்லாஹ் மௌத்தையும் கொடுக்கிறானேடா அவரை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் சொன்னதை இவர் செஞ்சிட்டார், அல்லாஹ் பொருத்தமா வாழ்ந்திருக்கிறார், அல்லாஹ் சந்தோஷப்படுத்திருக்கிறார் ஒவ்வொரு செயலை கொண்டும். எனவே அல்லாஹ் இவரை சந்தோஷப்படுத்தணும். உலகத்தை வச்சு சந்தோஷப்படுத்தே இந்த பூமிக்கு மேல வச்சு சந்தோஷப்படுத்தே இயலாது. அதனால தான் அல்லாஹ் அவரை எடுக்கிறார், மௌத்தாக்குறார். அதத்தான் நபி சொன்னாங்க, ஃபஅம்மல் அப்துல் முஃமினு யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். ஒரு மூமினான மனிதன் அவனுக்கு அல்லாஹ் மௌத்த கொடுக்கிறத கொண்டு துனியாட கஷ்டங்கள், துனியாட நோவினைகள், துனியாட சோதனைகள் இருந்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஈடேற்றம் கொடுக்கிறார். அவர் சந்தோஷமா இப்ப நிம்மதியா இருக்க போறார். அடுத்த சொன்னாங்க நபி, முஸ்தராஹ் மின், அவரை கொண்டு மற்றவங்க நிம்மதி அடைகிறது. அதை வேலைப்படுத்தினாங்க. அப்துல் ஃபாஜிர், ஒரு பாவியான மனிதன், அவன் உலகத்திலிருந்து போறதுனால அல்லாஹ்வுக்கு மாற்றமா வாழ்ந்தான். தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, நன்மையில ஈடுபட இல்ல, ஹராத்திலையும் தவறிலையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை வாழ்ந்தான். அவன் மௌத்தா போறத கொண்டு என்ன நடக்குதுன்னா, يستريح منه العباد والبلاد والشجر والدواب. நபி சொன்னாங்க, அவன் மௌத்தை கொண்டு மக்கள் நிம்மதி அடைகிறார். பாவி ஒத்த மௌத்தா போறான்டா அவன் உலகத்துக்கு பெரிய உதவி செய்யறான், மக்களுக்கு பெரிய ஒரு உதவியை செய்யறான். அவன் அவன் பாவங்களால உலகத்துக்கு முசீபத் இறங்கிச்சு. பாவங்கள் கூடினா என்ன நடக்கும் மேலான சோதனை? பாவங்கள் உலகத்துல கூடினா என்ன நடக்கும்? கொஞ்சம் பேர் அமர்ச்சி முடிக்கிறாங்க, பாவம் செய்யறவங்க அதிகரிச்சுட்டாங்க, சோதனைகள் தான் வரும், அல்லாஹ்வுடைய அஸாபுகள் வரும், அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுவது. அல்லாஹ்வுக்கு வெறுப்பான காரியங்களை செய்ய போல அல்லாஹ்வுக்கு கோபம், அல்லாஹ்வுடைய கோபத்தினால வரக்கூடிய என்னதான் சூறாவளி என்றால் அது பூமி சூடா, இந்த காற்று சூறாவளி என்றோ அது அல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அல்லாஹ் காற்றுடைய வேகத்தை கூட்டுறார். முழு ஊரா அழிஞ்சு போகுது. சும்மா இருந்த மரங்கள் எல்லாம் அப்படியே விழ ஆரம்பிச்சு. மரத்தை உண்டாக்கினவன் நல்லா, காற்று அடிக்க வைக்கிறவன் நல்லா, வேகத்தை கொஞ்சம் கூட்டி விட்டாண்டா பெருசா வந்து செய்யத்தே இல்லை. பெரிய பம் எல்லாம் அடிக்கணும் வேண்டிய இல்ல, கொஞ்சம் வேகத்தை கூட்டினா வேற எல்லாம் சுக்கு நூறா போயிடும். எப்படி அந்த கூட்டத்தை எல்லாம் அழிச்சானு. 7 இரவு 8 பகல், 7 ஐயாம், 7 இரவு 8 பகல் காத்து அல்லாஹ் காத்துடைய வேகத்தை கூட்டி விட்டான். எப்படி போனாங்கன்னா, ஈர்த்த மரங்கள் அடித்து விழுவதை போல எல்லாம் அடிச்சு விழுந்து மௌத்தா போனான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அவங்க யாராவது பாக்கியா இருக்கிறாங்களா, மிஞ்சி இருக்கிறாங்களா? இல்ல, அவங்கள யாருமே பாக்கி இல்லை, எல்லாம் அடிச்சு போயிட்டான். எனவே உலகத்துல பூகம்பம், நிலநடுக்கம் என்றோ earthquake என்றோ இந்த விஞ்ஞானிகள் மடையர்கள் தானே, அவங்க இனி இதை மட்டும்தான் விளங்குவாங்க. துனியாவுடைய அஸ்பாபுகளோட தான் எல்லாம். பூமி சூடாவி, பூமியுடைய சூடு கூடித்தான பூமி அதிர்ச்சி உண்டாகும். பூமி சூடாவில்லை, அல்லாஹ் சூடாவி. அல்லாஹ்க்கு சூடு தினா அதிகரித்தால், அல்லாஹ்க்கு மாற்றமான காரியங்கள் நடந்தால் அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுது. அல்லாஹ் அவன் கிருபையை கொண்டு, அவன் பெரிய ரஹ்மத்தை கொண்டு ஆடாம வச்சிருக்கிறான். சையான் முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் வந்திருக்கிறது, அல்லாஹ் இந்த பூமியை படைச்ச நேரத்துல பூமி ஆட அசைய ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலைகளை கொண்டு அல்லாஹ் இந்த பூமியுடைய ஆட்டத்தை நிறுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேளா உசுப்பியோட சின்ன விஷயம், பூமி அதிர்ச்சி ஏன் உண்டாவது? அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்கிறதுனால தான் பூமி அதிர்ச்சி. பெருசா மணித்தியால கணக்குல உசுப்ப தேவையில்லை. ஒரு நிமிஷம், ஒரு 10, 25, 50 செகண்ட் ஒரு அசைவு அசைச்சு விட்டா எல்லாம் சுக்கு நூறா போயிடும். வருஷ கணக்கு 10 வருஷம் 20 வருஷம் கெட்டின பில்டிங் எல்லாம் சுக்கு நூறா போயிடும். கண்ணியத்துக்குரிய மேலாண் சோதரே, பெரியார்களே, பாவிகளின் காரணமாக பாவங்கள் செய்யக்கூடியவங்க அவங்க போறதை கொண்டு உலகத்துக்கு நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அஸாபுக்குரியவன் தொலைஞ்சு போறானே, அல்ஹம்துலில்லாஹ். அவன் கஷ்டப்பட்டு கபூர்ல வைத்து அவனால உலக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். உலக மக்கள் மட்டுமல்ல, ஊர்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது. ஊருக்கே நிம்மதி போனதால இந்த பாவி அல்லாஹ்வுக்கு மாற்றமா வாழ்றவன்
ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அல்லாஹ்க்கு மாற்றமா வாழ்ந்தா அவன் போறது ஊருக்கு செய்ய உதவி. சொன்னாங்க மரங்களுக்கு நிம்மதிவன் போறது, மரம் மட்டைக்கும் பெரிய உதவி செய்யறான் இவன் போறத கொண்டு மரம் மட்டையும் நிம்மதி கிடைக்கும். ஏனென்றா காலத்துக்கு சரியா உரிய வாழ்க்கை உலகத்துல டைமுக்கு டைம் வேலை வச்சு நடக்குதுன்னா மக்கள்கிட்ட நல்ல செயலால தான் தேவையான காலத்துக்கு மழை, தேவையான காலத்துக்கு வெயில், எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பழங்கள் தேவையோ எல்லாம் மக்கள்கிட்ட செயலால தான் அது வரும், நல்ல நிலைமைகள் உண்டாகும். தக்வீன் எல்லாம் தஷ்ரீ அஹ்காம் கொண்டு சொல்லுவாங்க. உலகத்துடைய நிலைமைகள் சீராகிறது மக்கள் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றத்தை கொண்டு தான் நிலைமை சீராகும். எனவே இந்த பாவம் செய்யக்கூடியவங்களோட பாவத்தினால காலத்துக்கு மழையும் இல்லை. அப்ப மரமட்டையும் கஷ்டப்படுவது தானே. தண்ணி இல்லைண்டா இந்த மரமட்டைக்கு எல்லாம் உயிர் இருக்குது, அதெல்லாம் அல்லாஹ் திக்ர் செய்தது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அப்ப இவன் பாவத்தினால அந்த மரமட்டைக்கு நிம்மதி இல்லை. எனவே இவர் போறத கொண்டு மரமட்டைக்கு நிம்மதி கிடைக்குது. மூணாவது நாலாவது சொன்னாங்க மிருகங்களும் நிம்மதி அடையும். இந்த பாவி போறத கொண்டு மிருகத்துக்கு நிம்மதி, மரமட்டைக்கு நிம்மதி, ஊருக்கு நிம்மதி, மக்களுக்கு நிம்மதி. கண்ணியத்துக்குரிய மேலான சோதரி அதைத்தான் நபி சொன்னாங்க, முஸ்தரீஹ் அவ் முஸ்தராஹ் மின். இந்த போற மையத்து ஒன்று மூமினா இருந்தா அவருக்கு துனியாட கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு அவர் இன்பம் ஆரம்பிக்க போறார், சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க போறார். அல்லது பாவியா இருந்தா அல்லாஹ்க்கு மாற்றமா வாழ்ந்த மனிதனா இருந்தா அவன் போறத கொண்டு உலகத்துக்கு நிம்மதியை உண்டாக்க, உலகத்துக்கு நிம்மதியை கொடுத்துட்டு அவன் போறான்னு சொன்னான். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே பெரியார்களே, மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நல்லவனாக வாழணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனாக வாழணும். எங்களுக்கும் நாங்க பிரயோஜனம் உள்ளவங்களாக, மக்கியவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக வாழணும். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் துனியால வாழக்கூடிய காலத்துல தனக்கு கஷ்டங்களை எடுத்துக்கொண்டாங்க, மக்கியவங்களுக்கு நல்லவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல் ஹல்கு இயாலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னாங்க. படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவங்க யாரு தெரியுமா? யாரு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வுடைய படைப்புல அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காண்டி வாழக்கூடியவங்க அல்ல முஸ்லீம், மக்கியவங்களுக்காண்டி வாழ்றவங்க தான் முஸ்லீம். நாங்க எங்களுக்காண்டி வாழக்கூடாது, மக்கியவங்களுக்காண்டி வாழுவோம். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, அயன்குசு பித்தீன் வ அபூபக்கர் ஹை. இந்த அபூபக்கர் ஹயாத்தோடு இருக்க காட்டியும் இந்த பூமியில அதாவது தீன்ல குறைபாடு வர முடியுமா என்று கேட்டாங்க. இந்த அபூபக்கர் ஹயாத்தோடு இருக்க காட்டியும் இந்த பூமிக்கு அதாவது தீன்ல குறைபாடு வர முடியாது என்று சொன்னாங்க. ஏன்னா தீனை கொண்டு தான் முழு துனியாவுக்கு நிம்மதி கிடைக்குது, உலக மக்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குது. எனவே இந்த அபூபக்கர் மௌத்தா போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தை ஹயாத்தாகும். சஹாபாக்களுடைய கவலை இதான் இருந்தா இருந்துச்சு, வேற எந்த நோக்கமும் இல்ல. மேலான சோழர்களே, முழு துனியாவுக்கு போனாங்க, முழு உலகத்துக்கும் போனாங்க. சஹாபாக்களுடைய கபர்களை பாருங்க, பூரா உலகத்துல இருக்கு. பாகிஸ்தான்ல பாஞ்ச்பூர் என்ற ஒரு பகுதி இருக்குது, பாஞ்ச் குபூர் 5 கபறுகள், சஹாபாக்களுடைய 5 கபறுகள். மதீனா எங்க இருக்குது, பாகிஸ்தான் எங்க இருக்குது? மேலான சோழர்களே, அந்த காலத்துல இன்றைக்கு மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் துருக்கியில சஹாபாக்களோட கவர், சைனால சஹாபாக்களுடைய கவர், மொரோக்கோல துனியாவுடைய தொங்கல், அங்கேயும் சஹாபாக்களோட கவர் இருக்கு. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக வேண்டி, கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியார்களே, பூரா துனியா போனாங்க. எந்த அளவு போனாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கலிமா உலகத்துல இருந்து குஃப்ர இல்ல, அதுக்காக போனாங்க. போய் அந்த அட்லாண்டிக் அந்த கடலோரம் வரைக்கும் போனாங்க. அந்த கடலோரத்தை நின்று கொண்டு சொன்னாங்க, யா அசஃபா யா அசஃபா என்று கை சேதக்கூடிய வார்த்தைகளை சொல்லி சொன்னாங்க. இந்த கடலுக்கு அங்கால அமெரிக்கா இருக்குது. அந்த காலத்துல அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட இல்ல. சொல்றாங்க, இந்த கடலுக்கு அங்கால மக்கள் வாழ்றாங்க எனக்கு தெரிஞ்சா நான் என்னுடைய குதிரையை இந்த கடலிலே ஓட்டுவேன் என்று எல்லாம் சொன்னாங்க. அந்த உக்பாவுடைய கவர் மொரோக்கோல அசபி அவங்க அந்த கடலோரத்துல நின்று சொன்ன அந்த அதே வார்த்தையை வச்சு கை சேரவே என்ற அந்த வார்த்தையை வச்சு ஒரு ஊர் அமைச்சிருக்கிறார். அந்த ஊர்ல தான் அவனோட கபர் இருக்கு.
கண்ணியத்துக்குரிய மேலான சோதரே பெரியார்களே, பூரா துனியா போனாங்க, மனைவி மக்கள் குடும்பம் எல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா விளங்கல. அல்லாஹ்ட தீனுக்கு முன்னால துனியால எதுவும் பெருசு இல்லை. அல்லாஹ்ட தீனுக்காக வேண்டி துனியால எதுவும் தடையாகவும் கூடாது. எங்களோட பொண்டாட்டியோ, எங்களோட பிள்ளைகளோ, எங்களோட குடும்பமோ, எங்களோட சொந்தமோ, எங்களோட பந்தமோ, எங்களோட கூட்டாளிமார்களோ, எங்களோட தொழில் வியாபாரங்களோ எதுவும் அல்லாஹ்வை அடைறதுக்கு தடையாகவும் கூடாது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியார்களே, எவ்வளவு தேவையோ தேவையான ஆக ஆக அத்தியாவசியமான அளவு இவங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டியது. பாக்கி நேரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலவங்க தான் கொடுக்கும். மனைவிக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், புள்ள குட்டிகளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், மனைவியோட எவ்வளவு மஹப்பத் இருக்கணும், பிள்ளைகளோட எந்த அளவு மஹப்பத் இருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைய நிறைவேற்றுவதற்கு தடையாகாத அளவுக்கு தான் மஹப்பத் இருக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக கூடிய அளவுக்கு மஹப்பத் கூடினா, மனைவியுடைய மஹப்பத் கூடினா, பிள்ளைகளுடைய மஹப்பத் கூடினா, தொழிலாளர்களுடைய மஹப்பத் கூடினா அது அழிவுக்கு காரணமா அமையும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவுலாதுகும் அன் ஸிக்ரில்லாஹ். முஃமின்களே, விசுவாசிகளே, உங்களோட அம்வால், உங்களோட அவுலாத், உங்களோட சொத்து செல்வம், உங்களோட காணி பூமி, உங்களோட தொழில் வியாபாரம், உங்களோட மனைவி மக்கள், உங்களோட பிள்ளைகள், குடும்பம், சொந்தம், பந்தம், தாய் தந்தர்கள் யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. உங்களே இது அல்லாஹ்வுடைய கடமைகளை விட்டு பலாக்காக்க கூடாது. அப்படி யாருக்கு தடையா இருக்குமோ யார் அப்படி தந்த மனைவிய, தந்த மக்களை, தந்த குடும்பம் அல்லாஹ் அடையிறதுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றத்துக்கு தடையாக்கி கொள்வாங்களோ அவங்க தான் நஷ்டவாதிகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால அன்பான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, சஹாபாக்கள் முழு கவனத்தோட அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியாவா? குர்ஆன் இறங்கிச்சு அவங்களோட காலத்துல. இன்றைக்கு நாங்க கொண்டாடி ஹக்க கொடுங்க, 40 நாள் இப்படி போனா கொண்டாடி ஆக்கு, கொண்டாடி ஆக்குதானே வருஷம் முழுக்க கொடுத்து கொண்டிருக்கிறது. வேற யாருக்கு ஆக்க கொடுக்கிறது? ரோட்ல போறவங்களுக்கு ஆக்க கொடுக்கிறது, மனைவிக்கு தான் ஆக்க கொடுக்கிறது. எங்க ஆதாரம் 4 மாசம் எப்படி விட்டுட்டு போறதுக்கு? என்ன கேள்வி, பைத்தியகார கேள்வி. மேலான சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸை விளங்கி கேட்கிறாங்களா, மோட்டுத்தனமா கேட்கிறாங்களா? அன்பான கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் இன்றைக்கு மாதிரி 40 நாள் 4 மாசமா தஷ்கீல் எதுக்கு? உயிர் கொடுக்க யார் தயார்? ஜிஹாதுக்கு போறது விளையாடிட்டு வர அல்ல, விளையாட்டு வந்து காட்டுவா போறது ஜிஹாதுக்கு. உயிர் கொடுக்க போகணும், உயிர் கொடுக்க சந்தோஷமா போகணும். சஹாபாக்களோட உள்ளத்துல இருந்துச்சு, எந்த ஆக்கிரம் தான் இருந்துச்சு, உள்ளத்துல ஆக்கிரம் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு கொண்டாட்டி புள்ள குட்டி குடும்பம் பெருசா விளங்க இல்லவே சார். உஹதுடைய யுத்தத்துக்கு போகணும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, சாமி வாப்பாவும் மானும் 2 பேரும் சண்டை. எதுக்கு சண்டை? ஜிஹாதுக்கு போக இருக்கிறதுக்கு அல்ல, குந்தி கொண்டிருக்க அல்ல, போகாம இருக்கிறதுக்கு அல்ல, சண்டை போறதுக்கு. அப்ப சொல்றார், நான் போற மகனே. மகன் சொல்றார், வாப்பா நான் போறேன், நீங்க எறீங்க. நீங்க புள்ள 7 பெண் மக்கள் இருக்கிறாங்க, குமரு பிள்ளை இருக்குது, வயது வந்த பிள்ளை, அது ஒரு ஏற்பாடு செய்யணும். வாப்பா நீங்க எறீங்க, நான் போறேன். மகன் சொல்றார், வாப்பா சொல்றார், வாப்பா மகனே நீங்க எறீங்க, பார்த்த விஷயங்களை பார்த்து செய்யுங்க, நான் போறேன். கண்ணியத்துக்குரிய மேலான சோதரே பெரியார்களே, கடைசியாக மகன் வாப்பாவுக்கு அனுமதி கொடுத்தார். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துல போயிட்டு ஷஹீதானார். மடையர்களா அவங்க எல்லாம், விளப்பம் இல்லாதவங்களா, குர்ஆன் ஹதீஸ் தெரியாதவங்களா? கண்ணியத்துக்குரிய மேலான சோதரே, அந்த பிள்ளைகளுடைய எல்லா ஏற்பாடையும் அல்லாஹ் செஞ்சார். வாப்பாட நிறைய கடன் இருந்துச்சு, கடனுக்குரிய ஏற்பாடையும் அல்லாஹ் செஞ்சார். இன்றைக்கு எங்களே கொண்டு தான் நடக்கும், எங்க சக்தியால தான் நடக்கும், நான் இருந்தா தான் நடக்கும் என்ற அமைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய ஷிர்க் இதுவும். என்னையாலத்தான் நடக்கும் என்றா, நான் இல்லாட்டி நடக்காதா, அந்த நம்பிக்கை உள்ளத்துல பூந்திருக்கிறதா, இந்த ஷிர்க்க வெளியா போகணும். இந்த உள்ளத்துல இருக்கிற பணத்தை சிலையை வச்சு வணங்க வானம், ஆனா பணம் அதனுடைய மஹப்பத் உள்ளத்தில் இருக்கிறது, பணத்தால நடக்கும் என்றது இருக்கிறது. அதுவும் சில மாதிரி ஒன்று தானே. இந்த தாள் இருக்கிறது, தாளால நடக்கும் என்று விளங்குறது. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே, ஏந்த தைரியத்தால, ஏந்த அறிவால, ஏந்த ஆற்றலால அதை உள்ளத்துல வைக்கிறது. சிலையை கும்பிடக்கூடாது, அது ஹராம், அது ஷிர்கு, குஃபுர் என்றோ. கண்ணியத்துக்குரிய மேலான சோதரே பெரியாரே, உள்ளத்துல ஷிர்க் இருக்கிறே, இந்த ஷிர்க ஆற்றணுமா இல்லையா?
என்னையால நடக்கும் என்ற அந்த மாற்றமான நம்பிக்கை இருக்கிறே, அல்லாஹ்வாலத்தான் நடக்கும். நான் மௌத்தா போனாலும் நான் இல்லாட்டியும் ஏன் எல்லா காரியத்தை அல்லாஹ் நடத்துவான் என்ற நம்பிக்கை வரவும் ஒரு முஸ்லிமுக்கு. அது வாரத்துக்கு பாடுபடும், முயற்சியும் செய்யணும், முஜாஹதாக்கள் செய்யணும். மேலான சோழர்களே, பெரியார்களே, எங்களையால் அல்ல நடக்குது, அல்லாஹ் நடத்துறான் என்றதை என் மனைவி மக்களுக்கு நான் விளங்கப்படுத்தும். அதுக்குதான் கொஞ்சம் வெளியாவுங்க. உயிர் கொடுக்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்குது, கொஞ்சம் நாள் கொடுக்கறது யோசிக்கிறோம். நாங்க காலம் ரொம்ப நெருங்கி கொண்டிருக்குது. உலகத்துடைய முழு துனியாவுடைய உலமாக்களுடைய கருத்து, உலகத்துடைய அழிவு ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது. உலகத்துடைய அழிவு ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது. சொல்லப்பட்ட அடையாளங்கள்ல சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் வெளியாகிட்டு, முக்கியமான பெரிய அடையாளங்கள் சிலது பாக்கியா இருக்கு. அதுவும் வெளியாகிட்டா அங்கெல்லாம் உலகத்தை அல்லாஹ் அடிப்பார். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, அந்த காலங்கள் வந்தா சும்மா குத்தி கொண்டிருக்கலாம். கொண்டாட்டிக்குள்ள குட்டியோட இறங்கணும், உயிர்கள் கொடுக்கணும். உயிர் கொடுக்கிறதுக்கு முதலாவது கொஞ்சம் காலத்தை கொடுத்து பழவும். கொஞ்சம் விரிஞ்சி 3 நாள் 40 நாள் என்றோம், 4 மாசம் என்றோம், 2 மாசம் என்றோம், இப்படி எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு பிரிஞ்சு நாங்க எங்களுக்கு ஈமான நாங்க படிக்க வேண்டியிருக்கிறேன். எங்களோட மனை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருக்கிறேன். நான் இல்லாமலும் காரியங்கள் நடக்கும், என்னையால் அல்ல நடக்குது, அல்லாஹ் தான் நடக்கிறான் என்றத எங்களோட மனை மக்களுக்கு நாங்க உணர்த்தோம், அவங்களுக்கு விளங்கப்படுத்தோம். சஹாபாக்களுடைய பெண்கள் அவங்களோட உள்ளத்துறை மாத்திரத்துடைய மகத்துவம் இருந்ததுனால அவங்களை அனுப்பி வச்சாங்க ஆண்கள் அல்லாத பாதையில. அவங்க போனாங்க, அவங்களுக்கு தெரியும் நான் அதாவது என் கணவனை கொண்டு என் ஆகலத்தை சம்பாதிக்கும். அவங்களுக்கு தெரியும் கணவர் யுத்தத்துக்கு தான் போறார், போனா திரும்பி வாரது அல்லாஹ் ஆலம் நல்லா தெரிஞ்சுதான் அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு ஏதோ பேரை கொடுத்துட்டு நோனா கிட்ட போயிட்டு சொல்றாரு, ஒரு 3 நாளை பேரை கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா அவகிட்ட தீன் இல்லைண்டா பெரிய பெரிய பித்துனா ஜமாத்தையா போறீங்க, உள்ள குட்டியில எடுத்துக்கொண்டே போயிட்டுருங்க. நீங்க இங்க போக நான் பிள்ளைகள கஷ்டப்பட சரி வராது, எடுத்துக்கொண்டே போவோம். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, சஹாபாக்களுடைய பெண்களும் சஹாபாக்களுக்கு சொல்லியிருந்தா இப்படி போறதுக்காக கல்யாணம் முடிச்சீங்க, யுத்தத்துக்கு போவா கல்யாணம் முடிச்சீங்க. கண்ணியத்துக்குரிய மேலான இப்படி வார்த்தை எந்த சாது பெண்மணியாவது கேட்டாங்களா? இல்ல. மேலான சோழர்களே, உற்சாகப்படுத்துவாங்க. அதற்கு அந்த கணவர் நோயாளியா இருக்கிறார், கால் ஏலா, கால் வருத்தம், கால காயம் நோய் இருக்குது. அந்த நிலைமையிலையும் மனைவி அவ உற்சாகப்படுத்துறா, போங்க அல்லாத பாதை. அதுக்கு என்ன சொல்றா? நான் கனவுல கண்டேன், நான் நீங்க யுத்தத்திலிருந்து திரும்பி ஓடி வரத கண்டேன். அப்படி சொல்லி ரோஷத்தை உண்டாக்கினான் அந்த பெண்மணி. சஹாபி அம்ர் இப்னு ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உஹதுடைய யுத்தத்தை நான் கலந்துக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நோயாளி போறது கடமை இல்ல, இருங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், எங்க பிள்ளைகள் போய் யுத்தத்துக்கு போயிட்டு ஷஹீதாவி சொர்க்கத்துல நடமாட நான் சும்மா இருக்கவா? நான் இந்த ஊன கால்களோட இந்த காலோட நான் சொர்க்கத்துல நடமாடும் எனக்கு அனுமதித்தாங்க. அந்த சஹாபியுடைய ஆர்வத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. வந்து மனைய கையெழுந்து துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், என்னை வீட்டுக்கு திருப்பி அனுப்பார். மனைவியுடைய ஆசையை மறுத்தான். இவர் நோயாளியா வீட்டுல மௌத்தாக கூடாது, பொம்பளை மாதிரி, இவர் அல்லாத பாதையில போய் ஷஹீதாகும். மனைவியுடைய ஆசை, கயாமத்துடைய நாளில ஷஹீதுடைய மனைவி என்ற அந்தஸ்து கிடைக்கும். உற்சாகப்படுத்தினா அவருக்கு ரோஷம் உண்டாகிச்சு, துவா கேட்டார். அல்லாத பாதையில போறதுக்கு முன்னால கேட்கிற துவா அல்லாஹ் கபூல் செய்யறான். அல்லாஹ் கபூல் செஞ்சான். யுத்தத்துக்கு போனாங்க, ஷஹீதானாங்க. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஜமூ அந்த நொண்டி காலோட யுத்தம் செஞ்சு வெட்டப்பட்டு ஷஹீதா போனாங்க. அன்பான கண்ணியமான சோழர்களே, அந்த உடலை எடுத்து ஒட்டகத்துக்கு மேல வச்சு மதீனா பக்கம் கொண்டு வரக்கு முயற்சி செஞ்சா ஒட்டகம் வர தயார் இல்ல. துவாவுடைய பிரதி பலனை பாருங்க. துவா எப்படியா கொண்ட இஹ்லாஸோட செய்யப்பட்ட துவா, கல்பால கேட்ட துவா. அடிச்சு எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, வருவதில்ல. நபிக்கு விஷயத்த சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் ஏதாவது கேட்டாங்க, இவர் ஏதாவது சொன்னாரா? யுத்தத்துக்கு போக்கல சொன்னாங்க, இவர் துவா செஞ்சார், யா அல்லாஹ் என்னை திருப்பி வீட்டுக்கு அனுப்பாதே. நபி சொன்னாங்க, துவா அல்லாஹ் கபூல் செஞ்சார். அந்த துவாவுடைய பிரதிபலன் தான் இது. ஒட்டகத்துக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறார், போவாத இந்த பக்கம். அதனால ஒட்டகம் போக மறுக்குதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்ல பெரும் தியாகங்கள் செஞ்சுதான் இஸ்லாம் எங்களோட கையில் ஒப்படைக்கப்பட்டது. இன்றைக்கு தீன் உதச்சி தள்ளப்படுவது, ஏதோ ஒரு அமைப்புல முஸ்லிம் என்ற பேர்ல காலங்கள் கழிஞ்சு கொண்டிருக்கு. இஸ்லாம் மௌத்தாகி கொண்டிருக்கு, இஸ்லாம் மௌத்தாகி கொண்டிருக்கு. யாரு கவலைப்படுறது மேலான சவால். இன்றைக்கு தீனுக்கு தயாராகிறவங்க, அல்லாட தீனுக்காக நான் போய் நேரம் தர தயார், என்ற காலத்தை கொஞ்சம் ஒதுக்க தயார் என்று விரும்ப தயாராகிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர்.
யாரு தயாராவாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு என்னென்ன கண்ணியங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறோ எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பார். அந்த மேலான பாக்கியங்கள் அல்லாஹ் தீனுக்கு பாடுபடுறதுக்கு சமமாக ஒரு அமலும் கிடையாது. யாருக்காவது இருந்தா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போடுறதுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு பாடுபடுறதுக்கு சமமான ஒரு அமல் இருக்கிறது. யாருக்கிட்டையாவது எங்கேயாவது ஒரு ஹதீஸ் இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு சமமான ஒரு அமல் கிடையாது. இன்றைக்கு ஜிஹாத் என்றா ஆள் சொல்றதான் ஜிஹாத் நினைக்கிறார். என்ன ஜிஹாதுடைய ஆயத்தெல்லாம் ஜமாத்துக்கு பாவிக்கிறீங்க? கண்ணியத்துக்குரிய வேளாண் சோழர்களே, பெரியார்களே, ஜிஹாதுடைய நோக்கம் ஆள் சொல்றதா? தீன பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்கிறது. இந்த தாவத்துடைய வேலை கொண்டு என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்குது. ஒவ்வொரு ஊர்ல போய் முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஊர்ல உள்ள ஆண்கள் பெண்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் திருத்தங்கள் உண்டாகும். மக்கள் தீண்டாளிகள் ஆகுறாங்க. எவ்வளவு பேர் தொழக்கூடியவங்களாக, எத்தனையோ குடிக்காரர்கள் குடிய விட்டுறாங்க, எத்தனையோ குடுக்காரர்கள் குடுவ விட்டுறாங்க, எவ்வளவு கொலை, எவ்வளவு அநியாயங்கள் செய்யறவங்க அநியாயங்களை விட்டு திரும்பி அல்லாஹ் கிட்ட அழுது மண்டாடுறாங்க, தௌபா செய்யக்கூடியவங்களா விட்டாங்க. நிறைய மக்கள் அப்படித்தான் பலமேலே அமல் இபாதத்தோட சின்ன காலத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர், அதிகமானவங்க சூழலின் காரணமாக கெட்டு போய் பாவங்கள் பெரும் பாவங்கள் ஈடுபட்டவங்க, அவங்களை போய் சந்திச்சு அன்ப இறக்கமா பேசி ஒரு கூட்டம் தயாரானதுனால தான் அல்லாஹ் இன்றைக்கு இந்த நிலைமை உண்டாக்கி இருக்கிறார். அதனால மேலான சோழர்களே, நாங்க அமல் செஞ்சா எங்கட அமல் அதோட முடிஞ்சு 4 பேரை உண்டாக்கிட்டோமேடா அவங்க செய்த அமல்கள் எல்லாம் எங்கட கபருக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் தயாராகுவோமா? அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எங்களோட உடல் பொருளை கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு யார் யார் தயாராகிறீங்க தைரியமா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாதத்துல யார் தயாராகிறீங்க சொல்லுங்க. حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم. يا حي يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والاكرام يا ارحم الراحمين. ربنا تقبل منا انك انت السميع العليم. اللهم انا نسالك من الخير كله عاجله واجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله واجله ما علمنا منه وما لم نعلم. اللهم نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم. اللهم أنت المستعان وعليك البلاغ، لا حول ولا قوة إلا بالله. اللهم طهر وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب وأعيننا من الخيانة، فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. يا الله நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், பாவிகள் யா அல்லாஹ், நிறைய பாவம் நடந்திருக்கிறது யா அல்லாஹ், நிறைய எங்களால குற்றங்கள் நடந்திருக்கிறது யா அல்லாஹ், தெரியாம நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ மன்னிக்கிறவன் யா அல்லாஹ், மன்னிப்ப விரும்பக்கூடியவன் யா அல்லாஹ், மன்னிப்ப விரும்பக்கூடியவன் யா அல்லாஹ். ஒரு சிறப்பான ஒரு இரவையில கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ், வெள்ளிக்கிழமை இரவு யா அல்லாஹ், இந்த இரவையில நீ துஆக்களை கபூல் செய்கிறாய் யா அல்லாஹ். உன்னோட பள்ளிவாசல் இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், உன்னைய பத்தி ஞாபகப்படுத்திட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், இஷாவுடைய தொழுகை தொழுது விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ கபூல் செய்றவன் யா அல்லாஹ், நீ கொடுக்கிறவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ கொடுக்கிறவன் யா அல்லாஹ், கொடுப்பதை விரும்புகிறவன் யா அல்லாஹ். எங்களுக்கு கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறாய் யா அல்லாஹ், நீ எங்களுக்கு மன்னிக்கும்படி சொல்லியிருக்கிறாய் யா அல்லாஹ். நீ மகா மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ். எங்களை விட பாவிகளை எல்லாம் மன்னித்திருக்கிறாய் யா அல்லாஹ், எங்களை விட கெட்டவர்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாய் யா அல்லாஹ், எங்களை விட மோசமானவர்கள் எல்லாம் நல்லவர்கள் ஆக்கியிருக்கிறாய் யா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய மேலான தன்மை குறைகளை மன்னிச்சிரு ரஹ்மானே. உன்னுடைய விலையினமான அடியார்களே யா அல்லாஹ், குற்றவாளிகள் யா அல்லாஹ், எஜமானன் தானே தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ், அடிமைகளை மன்னிப்பது எஜமானன் தானே யா அல்லாஹ். நீதான் எங்களோட ரப்பு யா அல்லாஹ், நீதான் எங்களை படைச்சாய் யா அல்லாஹ், நீதான் எங்களை பரிபாலிக்கிறாய் யா அல்லாஹ், நீதான் எங்களை பாதுகாக்கிறாய் யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு உணவளிக்கிறாய் யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறாய், வைத்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். நீயே ஒரு நாள் எங்களை மௌத்தாக்குவாய் யா அல்லாஹ். நாங்கள் எல்லோரும் முன்னிடத்தில் வர இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களை கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில வரணும் யா அல்லாஹ். நீ எங்களை கொண்டு வெறுப்படைந்த நிலைமையில நாங்கள் உன்னை சந்திக்கவே கூடாது யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்காமல் நாங்கள் உன்னை சந்திக்க கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ்
யா அல்லாஹ் நீ எங்கட காரியங்களை நடத்தி வையா அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு ரப்பு இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர வேற ரப்பு இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர மன்னிக்க வேற யாரும் இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர எங்களுக்கு ஹிதாயத்தை தர வேற யாரும் இல்லையா அல்லாஹ். ஹிதாயத்தை கொடுப்பவன் நீ தான் யா அல்லாஹ். வேறு வழி உன்னுடைய கையில இருக்கிறது யா அல்லாஹ். நாடுதவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறாயா அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக்கோயா. எத்தனையோ காபிர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறாயா அல்லாஹ், எத்தனையோ யஹூதிகளுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறாயா அல்லாஹ், எத்தனையோ நசாராக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறாயா அல்லாஹ், எத்தனையோ இந்துக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறாயா அல்லாஹ், கல்லை வணங்கக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிதாயத்தை தாயா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டியா அல்லாஹ். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து உண்மையான முஸ்லிம்களை வாழ்கிறாங்க யா அல்லாஹ். எங்களுக்கு இது எல்லாம் இருக்குது யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த நேரான வழி கிடைக்கலையா வழியை காட்டியா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் நேரான வழியில இருக்கொழியா அல்லாஹ், நேரான வழியிலே மௌத்து வரொழியா அல்லாஹ். கொடுப்பதனால் குறையாத வண்டி யா அல்லாஹ். உன்னுடைய ஹஸானா விசாலமானது யா அல்லாஹ். நீ எங்களுக்கு ஹிதாயத்தை தந்தால் நாங்கள் நரகத்திலிருந்து தப்பிக் கொள்வோம் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு நேரான வழியை காட்டினால் உன்னுடைய வேதனைகளுக்கு நாம் இதை நீ நசீபாக்குயா, எங்களுக்கு உதவி செய்யா கையேந்தி அழுது கேட்கிறோம் யா அல்லாஹ், கேட்கிறோம் யா அல்லாஹ். பாவ தலைகளை பாவத்தை செய்து கையேந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த சிறிய கூட்டத்தில் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். இவர்கள் எல்லோருக்கும் ஹிதாயத்தை கொடியா அன்புகள் ஓட்ட கையில யா அல்லாஹ், அன்புகளை மாத்திரம் நீயா அல்லாஹ். உனக்காக அடைகிறோம், உனக்காக கஷ்டப்படுகிறோம், உனக்காக ஏற்றிப்படுகிறோம், உனக்காக கேவலப்படுகிறோம், உனக்காக குடும்பங்களை விட்டு வந்திருக்கிறோம், உனக்காக தொழில் வியாபாரத்தை விட்டோம், உனக்காக அழைத்து திருத்தி சிரமப்படுகிறோம். ஹிதாயத்தை ஆம்பாக்கியாங்களா, ஹிதாயத்தை ஆம்பாக்கியாங்களா, பாத்தில்களை அழித்து விடையாங்களா. இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு மாற்றமாக யாரெல்லாம் சதி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாசமாக்குவாயாக, அவர்களை அழித்து விடுவாயாக. எங்களோட குடும்பங்களுக்கு ஹிதாயத்தை முடியாதா, எங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு ஹிதாயத்தை முடியாதா, நேரான வழியை காட்டிக் கொள்ளையாதா. எங்களோட பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளாக்குவையாதா, தக்வாவுடைய பிள்ளைகளாக்குவையாதா. யாருலா எங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை லேசாக்குவையாதா, எங்களோட கஷ்டங்களை நீக்கி வையாதா, எங்களோட கவலைகளை போக்கி வையாதா, எங்களோட நோய்களை லேசாக்கி வையாதா. நாங்க நோயாளிகள் யாரு, நாங்க நோயாளிகள் யாரு. எங்களோட உள்ரங்க நோய் இருக்கிறது, வெளிரங்க நோய் இருக்கிறது. எங்களை மன்னித்து விடையாதா, தாங்கியலாத கஷ்டங்களை தந்துடாதையா, தாங்கியலாத கவலைகளை தந்துடாதையா. எங்களோட இறக்கமா நடந்து போயாதா. எங்களோட குடும்பங்கள்ல யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அவரை கபறுகளை வெளிச்சமாக்கிவையா, அவரை கபறுகளை சொர்க்கத்திலே பூஞ்சோலையாக்குவையா. மேலான சொர்க்கத்தை கூடியாதா, உன்ன வேதனை பயங்கரமானது யாருதா, உன்ன தண்டனையிலிருந்து பாதுகாப்பாயா, நீக்கிருப்பை செய்வாயா. எங்களை வாழ்க்கையில பறக்கச் செய்யாதா, தொழில் வியாபாரத்துல பறக்கச் செய்யாதா, எங்களை கண்ணியமாவாலே வையாதா, கண்ணியமாவே மௌத்தாக்கியாதா. எங்களோட மௌத்துடைய நேரம் எப்பொழுதோ தெரியாதையா. அந்த நாள் சிறந்த ஒரு நாளா அமைய வேண்டும் யாருதா. நீ விரும்பக்கூடிய மிக விரும்பக்கூடிய நன்மையான ஒரு காரியத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறதே மௌத்து வருவதையா. யாருக்கு கேவலமான மௌத்து வரவே கூடாது, யாருக்கு மோசமான மௌத்து வரக்கூடாது. கடைசி நேரம் நல்லது அமைவது யாரு, கலிமாவோட மௌத்தாவோடு யாரு, சொந்தத்தான் பார்த்துவோட மௌத்தாவோடு உதவி செய்யாது, உதவி செய்யாது. இந்த வயசுல சிறுவர்கள் இருக்கிறார்கள் யாரு, வயோதிபர்கள் இருக்கிறார்கள் யாரு, அவர்களுடைய திருப்பை கொண்டு எங்களை மன்னித்து விடையாது, அவர்களை கொண்டு எங்களை துவாக்களை கபூல் செய்யாது. எங்களை மௌத்து வரைக்கும் இந்த வேலையில வையாது, மௌத்தாவோடு இந்த வேலையில பாவங்களால் இந்த வேலையை ஒதுக்கி விடாது, குறைகளின் காரணமாக இந்த வேலையை நீக்கி விடாதையா. எங்களை குடும்பங்களை கபூல் செய்யாது, எங்களை பரம்பரையை கபூல் செய்யாது, எங்களை மால்லாக்களை கபூல் செய்யாது, எங்களை ஊர நாட்டை கபூல் செய்வாயா. ஊரா உலக மக்களை கொடுப்பாயா, எங்களை பொருத்திக் கொள்வாயா. உனக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தோம், உனக்காக பிரிகிறோம், எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயா. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلي على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله.